ஆதி மனிதர்கள் வாழ்ந்த இடம். யானைப்படை கட்டி சோழர்கள் பயிற்சி கொடுத்த இடம். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு மேலே பழமையான இடம். அப்படி ஒரு இடம் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? கோவையின் போற்றப்பட வேண்டிய பொக்கிஷம் அருள்மிகு பதிமலை பால தண்டாயுதபாணி திருக்கோயில். இறைவனை நோக்கிய பயணம் இதோ. இங்கிருந்து வழக்குப்பாறை போயிருக்கும். வழக்குப்பாறை போய் வழக்குப்பாறை லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன தரப்பாலம் பண்ணுவார். தரப்பாலம் தொட்ட மாதிரியே ரைட் ரோடு கட்டாது. ரைட் ரோடு கட்டாது வச்சுங்க, நேராக மாசிடிவி போயிருக்கு. மாசிடிவி தாண்டினீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா பிச்சனூர் ரைட்டில் போனால் சாத்து எட்டி பிடிச்ச மாதிரி ஒரு 4 கிலோமீட்டர் பிச்சனூர். நீங்கள் வழுக்கல் போய் போனீங்கன்னா 8 கிலோமீட்டர் வரும். சுற்றி வரும் மெயின் ரோடு சாத்து. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஓகே. உங்கள் பேருங்க? செந்தில்குமார். ஓகேண்ணா, நன்றிண்ணா. இப்போ நம்ம போகிற இந்த கோயில் கிட்ட வேலந்தாவளம்னு ஒரு ஊர் இருக்கு. வேலம்னா யானைன்னு அர்த்தம். தாவளம்னா தங்குமிடம். யானைகள் தங்க வைக்கப்பட்டு பயிற்சி கொடுக்கப்பட்ட இடம். அதுக்கு பக்கத்திலேயே நமக்கு மாவூத்பதி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. மாவூத் அப்படின்னா யானையை கட்டுப்படுத்துறவங்க, அதாவது பாகன் அவங்கன்னு அர்த்தம். பதி அப்படிங்கிறது அவங்க வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வேலந்தாவளத்துக்கும் மாவு தம்பதிக்கும் இருக்கிற இந்த தொடர்பு உங்களுக்கு புரியுதா? ஆனைமலை சரகத்துல இருந்து கிட்டத்தட்ட 50,000 யானைகளை கொண்டு வந்து சோழர்கள் பயிற்சி கொடுத்து தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு போனது இந்த இடத்துல இருந்துன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கோவையின் மறைக்கப்பட்ட வரலாறு இங்க உங்களுக்கு புரியும். அவர் சொன்ன முதல் லேண்ட்மார்க் வந்துருச்சு, இந்த ஆலமரம். வானுயர நிற்கிற இந்த மரத்துக்கு தெரியும், இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மாலை கோயிலுக்கு தெரியும், இது எல்லாமே சோழ தேசம். என்னடா ஆதாரமே இல்லாம இதெல்லாம் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஆதாரம் இருக்கு. பயணம் ஆதாரத்தை தேடி. இன்னும் கொஞ்ச தூரம் அந்த வழியில போனீங்கன்னா வனபத்திரகாளியம்மன் கோயிலை தாண்டின உடனே ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே 2 கல் இருக்கு. அந்த கல்லில் தான் நம்ம தேடி வந்த அந்த ஆதாரம். யானை அரசனுக்கு மாலை போடுற மாதிரியான இந்த காட்சி எதை உணர்த்துதுன்னு உங்களுக்கு புரியுதா? சோழ மன்னர்கள்ல ஒருத்தருக்கு யானை மாலை போட்டு அவர் அரசரா தேர்ந்தெடுத்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும் தானே. கும்பிட்டு வரீங்களா? ஏலூர். சரி 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 சரிங்க. இது என்ன ஊருங்க? இதுதான் கல்லாபுரம். இங்கதான் அந்த வனபத்திரகாளியம்மன் கோயில் இருக்குது. அதுல போகணும். சரிங்கண்ணா. சரிங்க. யூடியூப் சேனல். சரிங்க. தேங்க்ஸுங்கண்ணா. இயற்கையின் படைப்புகள் நம்மளை வரவேற்க நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அருள்மிகு பதிமலை பாலமுருகன் திருக்கோயில் இதோ உங்களுக்காக. வானுயர நிக்கிற இந்த ஆலமரத்தை பார்த்து ஒரு நிமிஷம் பிரமிச்சு போனோம். திகைப்புல, ஆச்சரியத்துல. கோயிலுக்கு கீழே விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு நம்ம மேல போனோம்னா முருகப்பெருமானின் அறியப்படாத ஆதி இருப்பிடம் அருள்மிகு பதிமலை பாலமுருகன் திருக்கோயில். கிட்டத்தட்ட 350 படிகளை கடக்கும் போது நம்ம இறைவனை நேரடியாக காண முடியுது. இங்கு ஆதி மனிதர்களால் செய்யப்பட்ட இன்னொரு வழியும் இருக்கு. ஆதி முருகன் கோயில்னா சும்மாவா? இங்க இருக்கிற எல்லா சிலைகளும் சுயம்புவா இருக்கு. முனிவர்கள் சித்தர்கள் வழிபட்ட குகைகளும் இருக்கு. இயற்கை எழில் கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம பயணம் அவ்வளவு சுலபமாக இருக்க போறதில்லை. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கடினமான மலையேற்றத்துக்கு மேலே நம்ம போகும்போது நம்ம சக்தியெல்லாம் இழந்து எதுவுமே இல்லை, என்னால் மேலே போகவே முடியலன்னு நினைக்கும் போது ஒரு சக்தி தென்றல் மாதிரி நம்மளை வருடி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து என் அப்ப முருகனை பார்க்க வச்சது. செந்தில் குமரா
குமரா. முருகனோ குழந்தையாச்சு. அவனை தனியா விட்டுட்டு அவன் அம்மானால எப்படி இருக்க முடியும்? மகனுக்கு காவலா இருக்கிற அன்னை ஆதிசக்தியையும் நம்ம இங்க வழிபட முடியுது. கம்பீரமாக இருக்கிற மேற்கத்திய மலைகளையும் நம்ம பார்க்க முடியுது. என்னடா ஆதாரம் அது இதுன்னு ஏதோ சொன்னானே, இப்போ கோயிலை சுற்றி காட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? ஆதி மனிதர்களால் கட்டப்பட்ட இந்த கோயிலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த கோயிலோட வரலாறு, இந்த கோயிலோட தொன்மையும். பயணம் ஆதாரத்தை நோக்கி. ஆதாரம் 2. சோழர்கள் வாழ்ந்த பகுதி. வந்துருங்க உள்ள ஏதாச்சும் இருக்க போகுது. பார்த்துண்ணா. வந்துருங்க. இப்போ இந்த கழுவுனாலுமே அந்த 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 ஓவியம் அழியாது. இறைவனை நோக்கிய பயணம் தொடரும்.